எடுக்கும்போது அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்த பிறகு சொல்கிறேன், அந்த தீர்மானத்துக்கு இடையூறாக நிறைய காரியங்கள் நடக்கும், நிறைய காரியங்கள் அனுமதிக்கப்படும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தீர்மானிக்கணும், என்ன நடந்தாலும் சரி என் பார்வை கர்த்தரை விட்டு இங்கேயும் அங்கேயும் போகாது. ஏன்னா வந்திருக்கிறதே என்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. நான் எப்படியாவது எலியாவை பார்க்க விடாமல் தடுக்க தான் வருது, ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எலிசா அதை கண்டு இப்படி பார்த்து தான் இவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரியில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் அதை வாங்கிட்டு வர்றாரு. எலிசா சும்மா கிடைக்கல அவருக்கு. அது சும்மா ஏதோ சால்வியை எடுத்தார் கிடைச்சாருன்னு இல்லைங்க. சால்வியை எடுத்தாதான் அது கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எலியா அதை போட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பார்க்கணும் முக்கியம். அதை பார்க்கணுன்னா நீ அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஊழியத்தில் சும்மா எல்லாமே நடக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே தானாக நடந்துரும்னு நினைக்க முடியாது.